Daily. Taste the Daily. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்த மாணவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் ரயில்வே தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு விதிகளை மீறியதால் கேட் கீப்பர் இடைநீக்கம் செய்யப்படுவதாகவும் உயிரிழப்பு மற்றும் காயமடைந்ததற்கு ஆழ்ந்த வருத்தத்தையும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். வணக்கம். ரயில்வே நிர்வாகம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடலூர் அருகே செம்மங்குப்பத்தில் தனியார் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதியதில் 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்த மாணவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என ரயில்வே துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்த நபர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என தென்னக ரயில்வே சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விபத்து குறித்து தொடர்ச்சியாகவே கேட் கீப்பருடைய அலட்சியத்தின் காரணமாகத்தான் இந்த விபத்து நடைபெற்றதாக விபத்தை நேரில் பார்த்த நபர்கள் தெரிவித்தனர். ஆனால் ரயில்வே தரப்புல கூறப்படக்கூடிய தகவல் என்னவென்று பார்த்தால், வேன் ஓட்டுநர் பள்ளிக்கு சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தியதால் தான் கேட் கீப்பர் கேட்டை திறந்தார். ரயில் இயக்கங்களின் பாதுகாப்பு விதிகளின்படி அவர் கேட்டை திறந்திருக்க கூடாது. கேட் கீப்பர் பாதுகாப்பு விதிகளை மீறியதால் அவர் இப்போது இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவலும் ரயில்வே துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விபத்து குறித்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரயில் இயக்கங்களை இயக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும், மேலும் இந்த விபத்தில் உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தவர்களுக்கு இந்த விபத்து குறித்து ரயில்வே ஆழ்ந்த வருத்தம் தெரிவிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் படுகாயங்களோடு கடலூர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை ரயில்வே அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். தேவைப்பட்டால் அவர்களுக்கு உயர் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிம்மர் மருத்துவமனைக்கு மாற்றப்படுவார்கள் எனவும் ரயில்வே தெரிவித்திருக்கிறது. இந்த ரயில் விபத்துல இறந்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாயும் அதே போல காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் ரயில்வே தரப்பிலிருந்து இழப்பீடாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேட் கீப்பர் அதாவது வேன் ஓட்டுநர் பள்ளிக்கு சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தியதால் தான் கேட் கீப்பர் கேட்டை திறந்தார் எனவும், ரயில் இயக்கங்களின் பாதுகாப்பு விதிகளின்படி அவர் கேட்டை திறந்திருக்க கூடாது. இதனால் கேட் கீப்பரும் தற்பொழுது இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என ரயில்வே தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட். Taste the Daily.